அப்ப இதுக்கு பின்ன உங்களுக்கு தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடக்கும். அப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வதே இஸ்லாம் ஓர் சர்வதேசமயமானது. அதை பார்த்தோமா லாஸ்டா? அல் ஆலமியா எனும் சிறப்பம்சம் கொண்டது. அதை பார்த்ததா லாஸ்டா? அதை பார்த்தோமா? நான் நினைக்கிறேன் அதான் லாஸ்டா பார்த்தேன்னு சொல்லி. அதையும் பார்த்து நெகிழும் நெகிழா தன்மையும் நாங்க பார்த்தோம். என்ன ரைட்? இண்டை பார்க்க போறோம் என்று சொன்னா வசத்தியா, நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம். சரியான முறையில் நாங்க இது ரெண்டும் பார்த்தோம் தானே? சர்வதேசமயமானது, அதே மாதிரி அல் சஃபாத் வல் முரூனா, அது ரெண்டையும் பார்த்தோம் தானே? பார்த்தானே முடியல? யாரும் சொல்லுங்க, அவன் யாரும் பார்த்த கதைக்கிறேன்னு சொன்னா. ரைட், நான் நினைக்கிறேன் பார்த்தேன்னு சொல்லி. சஃபாத் வல் முரூனா பார்த்தோம். ரைட். இப்ப பாவம் வசத்தியா, நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம். ரைட். அப்ப இஸ்லாமிய சிறப்பம்சங்களுக்கு ஒரு சிறப்பம்சமாக வரக்கூடியதான் வசத்தியா, நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம். அப்ப இஸ்லாம் என்று சொல்றது ஒரு சமூகத்துக்குரிய ஒரு மார்க்கமாக காணப்படும். அதே சமயத்துல இஸ்லாம் என்று சொல்றது சமூகத்துல காணப்படக்கூடிய எல்லா மதங்களின் காட்டிலும் சிறந்த ஒரு மார்க்கமாக காணப்படுது. இல்லைன்னா பௌத்த மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், அதே மாதிரி கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம். எல்லா மதங்களையும் காட்டிலும் இஸ்லாம் மதம் சொல்றது தனித்துவமான ஒரு மார்க்கமாக காணப்படுது. ஏன் தனித்துவமான மார்க்கமாக காணப்படுதுன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் தான் அது தனித்துவமாக எடுத்து காட்டுது. இல்லைன்னா அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய சமூகத்தை நடுநிலை சமூகம் என விளக்குகின்றமை. அப்ப அல் குர்ஆன் என்ன சொல்றதுன்னு சொன்னா இஸ்லாம் என்று சொல்றது ஒரு நடுநிலைத்தன்மை கூட மார்க்கம். அப்ப எல்லாருக்கும் சமமாக என்ன எல்லா தீர்ப்புகளையும் வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம், எல்லாருக்கும் சமமான சட்டங்களை வகிக்கக்கூடிய மார்க்கம், எல்லாருக்கும் சமமான உரிமைகளை வழங்கக்கூடிய மார்க்கம்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. பாருங்க, அல் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா, நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக சமூகமாக ஆக்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன சொன்னா இஸ்லாம் மதத்தை ஏற்ற பிள்ளைகள், அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை ஏற்ற மனிதர்கள் எல்லாருமே நடுநிலையுள்ள ஒரு உம்மத்தாக, நடுநிலையுள்ள ஒரு சமூகமாக தான் காணப்படுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன முழுமையாக ஒரு மனிதனை இபாதத்துக்கு மட்டும் வணங்கல. விளைஞ்சா இபாத் மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும், அவனை தவிர வேற யாரையும் வணங்கப்படாது. அதே மாதிரி அனுதினமும் அல்லாஹ் தாலாவுக்கு மட்டும்தான் நீங்க வணங்கி கொண்டிருக்கணும்னு சொல்லி சொல்லல. எப்படி நீங்க அல்லாஹ் தாலாவை வணங்குறாங்களோ, அல்லாஹ் தாலாவுக்கான இபாதத்துகள் செய்யறாங்களோ, அதே அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், மனிதர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாம் சரி இது இஸ்லாம் சொல்லிக்குது. பாருங்க, ஹுக்கூக்குல்லாஹ் சொல்லிக்குது, ஹுக்கூக்குல் இபாதையும் சொல்லிக்குது. நானே அப்ப இதை வச்சா நாங்க சொல்லுவோம் என்ன, நடுநிலை தன்மை கொண்ட மார்க்கம்னு சொல்லி. அப்ப ஹுக்கூக்குல்லான்னு சொல்றது அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூட என்ன வரும், ரைட், நாங்க தொழுகிறது, நோன்பு நோட்கிறது, ஜகாத் கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்யறது, அப்ப அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அதெல்லாம் ரைட். அதே மாதிரி எப்படி நாங்க அல்லாஹ் தாலாவுக்கு நிறைவேற்றமோ கடமைகளை, அதே மாதிரி அதே அடிப்படையில மனிதர்களுக்குரிய கடமைகளையும் நிறைவேற்றணும். அது என்ன, ஹுக்கூக்குல் இபாதுன்னு விளைஞ்சா அதான் மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். இதை பார்த்தோம்னு சொன்னா இது எப்படி, ரைட், மனிதர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றணும்னு சொன்னா அது எப்படின்னு சொன்னா அயலவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றது, அயலவர்களுடைய உரிமைகள் கடமைகளை பேணி நடக்கிறது, கணவன் மனைவிக்குரிய உரிமைகள் கடமைகள் பேணி நடக்கிறது. விளையினா ரைட். அதே மாதிரி என்ன, நட்பண்புகள் மிக்கவர்களாக இந்த உலகத்துல வாழ்றது, ஒவ்வொருவருடையும் சுயமரியாதையை பேணி வாழ்றது. விளையினா இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் என்ன, அடியாறுகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதன் ரெண்டையும் சரிவர நிறைவேற்றும் பொழுதுதான் அவன் உண்மையான இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்றதாக இஸ்லாம் கருதும். விளையினா அப்ப அதனால நாங்க சொல்லுவோம், இதெல்லாம் வச்சு பார்க்கொள்ளதான் சொல்லுவோம் இஸ்லாம் என்பது நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு மார்க்கம்னு சொல்லுவோம். கிளியரா புரியுது? இது கிளியரா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து அதே மாதிரி பாருங்க, வசத்தியா என்பது இஸ்திகாமா என்ற சொல்லின் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி தினமும் ஐவேளை தொழுகையில் இறைவா எம்மை நேரான வழியில் இஸ்திகாமத் செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வசத்தியான்னு சொல்றது என்பதற்கு இஸ்தகாமா என்னும் சொல் பயன்படுத்தப்படுதுதான்.
விளையினா இஸ்திகாமான்னு சொல்றது என்ன? நிலையாக நிற்றல். விளையினா இஸ்திகாமான்னு சொல்றது நிலையாக நிற்றல் என்ற பதம் கதம். அப்ப வசத்தியா என்பதற்கான சரியான அர்த்தம் எங்க இருக்குன்னு சொன்னா இஸ்திகாமா என்ற சொல்றது இருக்குது. எனவேதான் ஒரு மார்க்கத்துல நிலையாக நிக்கிறத என்ன செய்யுது இந்த வசத்தியா என்பது எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி பாருங்க, 2வது பாயிண்ட்ஸ், மனிதன் பூமியில் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக அமர்த்தப்பட்டுள்ளமை பகுத்தறிவு, வஹீன் அறிவு என்பவற்றுக்கிடையில் சமநிலை காணும் மார்க்கம். புரியுதா? அப்ப பாருங்க, அல்லாஹ் தாலா உலகத்துல இந்த பூமியில மனிதனை படைச்சிட்டு அந்த மனிதனை எப்படி சொல்றான்? அல்லாஹ்வின் பிரதிநிதி, அல்லாஹ்வின் பிரதிநிதியாக அமர்த்தப்பட்டுள்ளான். அப்ப அல்லாஹ்வின் பிரதிநிதி சொல்ல எப்படி? அல்லாஹ்வினால சிரேஷ்டமாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டணும். புரியுதா? அதே மாதிரி பகுத்தறிவுக்கும் அறிவுக்கும் என்பவற்றுக்கு இடையில சமநிலை பேணுது. உதாரணமாக, ஒரு மனிதன் என்ன வகையின் அடிப்படையாக இந்த உலகத்துல வாழ்றதோடையே அதே மாதிரி கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் என்ற அடிப்படையில இஜ்திஹாதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். சரிங்களா? அப்போ ஒரு மனிதன் அல் குர்ஆன் சுன்னால இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி எடுத்துக்கொள்ள இயலுமோ அதே மாதிரி கால மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அதில் என்ன செய்யும்? புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த புதிய புதிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மனிதன் கண்டுகொள்றன்னு சொன்னா என்ன செய்யணும்? ரைட், இஜ்திஹாதின் மூலம் தான் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இஜ்திஹாதையும் தந்திருக்கிறான். அப்ப அதான் நீங்க சொல்றாங்க பாருங்க, பகுத்தறிவு, வஹீன் அறிவு என்பவற்றுக்கு இடையில் சமநிலை காணல். அது விளங்கிச்ச முடியாது, அது விளங்கினா உங்களுக்கு? அது விளங்கினா? ஓம் சார், இன்னும் ஒரு தடவை சொல்லலாம். ரைட், சொல்றேன் பாருங்க. மனிதன் பூமியில் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக அமர்த்தப்பட்டுள்ளமை பகுத்தறிவு, வஹீன் அறிவு என்பவற்றுக்கு இடையில் சமநிலை காணும் மார்க்கம். உதாரணமாக, பகுத்தறிவுன்னு சொல்றது பிள்ளைகள் இஜ்திஹாதின் மூலமாக பெறக்கூடியது. உதாரணமாக, நவீன காலம் ஒன்றுமே. இப்போ உதாரணமாக நான் இப்ப இன்றைய காலத்தை பொறுத்தவரைக்கும், தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் நவீன காலம். அப்ப அன்றைய ஜாஹிலியா காலத்துல வராத பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலத்துல வரும். உதாரணமாக என்ன உறுப்பு தானம், கண் தானம், அதே மாதிரி என்ன இரத்த தான முகாம்கள், இதெல்லாம் என்ன இஸ்லாத்துல சொல்லப்படாத சில விஷயங்கள். அப்படி சொல்லப்படாத விஷயங்கள் கால மாற்றங்கள்னால உருவாகுதுன்னு சொன்னா அதற்கான தீர்வை நாங்க எங்க பெறுவோம்னு சொன்னா அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக வச்சு அதை ஆய்வு செஞ்சு அதிலிருந்து தீர்வு பெறுவோம். அதான் சொல்லுவோம் பகுத்தறிவுன்னு சொல்லி. எங்களுக்கு என்ன செய்யலாம்? அதை ரெண்டையும் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வஹீன் அறிவு, அதே மாதிரி சில விஷயங்கள் இது அதுல பகுத்தறிவுக்கு இடம் இல்லை, இஜ்திஹாதுக்கு இடம் இல்லை. உதாரணமாக, அடிப்படை வணக்க விடயங்கள். அப்ப தொழுகைன்னு சொல்றது ஐவேளை தொழுகைன்னு சொல்றது கடமை, கட்டாய கடமை. இதுல என்ன பகுத்தறிவு நுழைவிக்கலுமா? நுழைவிக்கலுமா பிள்ளைகள்? இல்ல என்ன? அதே மாதிரி ஜகாத் செலுத்துறது, ஹஜ்ஜு செய்யறது, உம்ரா செய்யறது, இதுல எல்லாமே என்ன செய்யலாம்? எங்களுக்கு பகுத்தறிவு நுழைவிக்கல. அது அல்லாஹ் தாலா எப்படி சொல்லிக்கிறானோ அதுபடியா செய்யணும். பாருங்க, வஹியையும் எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா முக்கியத்துவம் கொடுக்குறானோ அதே மாதிரி மனிதனுடைய பகுத்தறிவுக்கும் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்? முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். இதனால நாங்க சொல்லுவோம் இஸ்லாம் என்பது வசத்தியா, நடுநிலை தன்மை கொண்டு ஒரு மார்க்கம் சொல்லுவோம். கிளியரா பிள்ளைகள்? இருப்பது கிளியரா? ஓ சார், ஒரு ஆயத்தண்டிச்சு இறைவாய்மை நேரான வழியில் இஸ்திகாமத் செலுத்துவாயாக என்று. அந்த ஆயத்தை நீங்க என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கலாம். சொல்லுங்க. அல் குர்ஆன் ஆயத்தா இல்லாட்டி சும்மா ஒரு இதுண்டா? இல்ல அது அல் குர்ஆன் வசனம் உண்டு. அது அல் குர்ஆன் வசனம். சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க, 3வது பாயிண்ட்ஸ், 4வது பாயிண்ட்ஸ் பாருங்க. இபாதத், இமாரத், ஹிலாஃபத் என்ற பணிகளில் நடுநிலை பேணுகின்றமை. விளங்கினா? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக 3 கடமைகள் இஸ்லாம் சொல்லுது. ஒன்று இபாதத், இமாரத், ஹிலாஃபத். பாருங்க, இபாதத்னு சொல்றது அல்லாஹுக்கு வணக்க வழிபாடுகள் தொடர்பான விஷயங்களா நாங்க சொல்லுவோம் இபாதத்னு சொல்லி. இமாரத்னு சொன்னா என்ன புரியுது? இமாரத்துண்டா பூமியை வளப்படுத்துதல். என்ன? அதாவது
பூமியை வளப்படுத்தணும் சொல்லக்கொள்ளே பூமியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வெற்றிக்கொள்றது. அதே மாதிரி இந்த பூமியை வளப்படுத்தி அதில் என்ன செய்யறது, மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை பெற்றுக்கொள்றது. அதே மாதிரி அவனுக்கான வாழ்வாதாரங்கள் பணங்களை திரட்டி கொள்றது. எதை சொல்லுவோம், இமாரத்துன்னு சொல்லி. ஹிலாஃபத்துன்னு சொல்றது ஆட்சி நிர்வாகம் செய்யறது. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விடயங்களையும் முடக்கியவாறு இஸ்லாம் என்ன செய்யுது, 3 கடமைகள் தந்தியுது. ஒன்று இபாதத், வணக்க வழிபாடுகள். அதே மாதிரி இமாரத், பூமியை வளப்படுத்துறது, பூமியை சுத்தமாக சுகாதாரம் வெற்றி கொள்றது, அவனுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்றது. அதே மாதிரி ஹிலாஃபத், ஆட்சி நிர்வாகம் செய்யறது. விளையாச்சா? அப்ப எல்லா துறைகளை பற்றியும் சமநிலையாக இஸ்லாம் பேணுகிறதுனால இது ஒரு நடுநிலை கொண்ட ஒரு மார்க்கம் செல்வோம். இது கிளியரா புள்ளல்? இது கிளியரா புள்ளல்? ரைட், இது கிளியர்னா ரைட். அதே மாதிரி பாருங்க, ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத பத்தி என்ன செய்து பகுதியில் நடுநிலை பேணுகின்றமை. அப்ப ஹுகூக்குல்லா பத்தி பேசுற அதே இஸ்லாம் ஹுகூக்குல் இபாத பத்தியும் பேசுது. அப்ப இது ரெண்டு செய்தி, இது ரெண்டுக்கும் இடையில நடுநிலை பேணக்கூடிய ஒரு மார்க்கமாக காணப்படுது. அதே மாதிரி பாருங்க, தனி மனிதன் சமூகங்களுக்கு இடையில சமநிலை பேணக்கூடிய மார்க்கம். அதேபடி தனி மனிதனுக்கு எப்படி உரிமைகள் கடமைகள் இஸ்லாம் பேசுதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த, அதே மாதிரியான ஒரு பங்கை இஸ்லாம் என்ன செய்து சமூகத்துக்கும் செல்லுது. அப்ப சமூகமும் மனிதனுக்கும் இடையில இடைத்தொடர்பை பேணக்கூடியவாறு இஸ்லாம் காணப்படுது. சரியான பிள்ளைகள்? அப்ப அதான் சொல்லுவோம், தனி மனிதன் சமூகங்களுக்கு இடையில் சமநிலை பேணக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுது. எனவே தான் நாங்க சொல்றோம் என்ன, இஸ்லாம் என்பது சமநிலை தன்மை கொண்ட மார்க்கம், வசதியா எனும் சிறப்பம்சம் கொண்ட ஒரு மார்க்கம் சொல்லுவோம். கிளியரா? அதே மாதிரி பாருங்க, இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களில் எதிர்மறைகளுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை உடன்பாடாக அமைத்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுது. எதிர்மறைகளுக்கு இடையில முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகளை முரண்பாடாக மாற்றிருக்குது. உதாரணமா பாருங்க, ஆண் பெண் இது ரெண்டும் என்ன எதிர்மறையா இல்லையா? இந்த ஆண் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள், உதாரணமாக ஆணுக்கு தான் அதிகமான உரிமைகளை கொடுத்திருக்குது, பெண்ணுக்கு உரிமைகளை குறைய கொடுத்திருக்குது. அப்ப இது முரண்பாடு என்ன? அப்ப இந்த ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை உடன்பாடாக மாற்றி என்ன செய்து இஸ்லாம் காட்டி தருது. பாருங்க, ஆணுக்கு எவ்வளவு இஸ்லாம் முக்கியத்துவங்களை கொடுக்குதோ அதே மாதிரியான முக்கியத்துவத்தை பெண்ணுக்கும் கொடுக்குதோ, அதே மாதிரி தனி மனிதன் சமூகங்களுக்கு இடையில இஸ்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்குதோ. அப்ப தனி மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் கடமைகளை மாதிரியே தான் சமூகத்துக்கும் உரிமைகள் கடமைகளை கொடுத்திருக்குது. அதே மாதிரி வகை பகுத்தறிவு, நெகிழும் நெகிழாத்தன்மை, அதே மாதிரி வாழ்வை தூய்மைப்படுத்துதல், தூய்தல், அதே மாதிரி துரத்தல். எப்படி இந்த உலகத்துல ஒருத்தன் வாழ்றானோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையை துறக்கவும் மேலும். துறக்கிறான்னு சொன்னா என்ன செய்யலாம், முழுமையாக அல்லாஹ் தஆலாவுக்கு ஏற்ற மாதிரி வாழவும் மேலும். அப்ப முரண்பாடுகளுக்கு இடையில உடன்பாடுகள் உருவாக்குது. அதே மாதிரி முஸ்லிம் காபிர்களுக்கு இடையில முஸ்லிம் காபிர்களுக்கு இடையில என்ன செய்யுது, உடன்பாடுகள் உருவாக்குது. அதே மாதிரி இன்மை மறுமை, ஆன்மீகம், உலகியல், இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்கு மத்தியிலும் என்ன செய்யுதுன்னு சொன்னா முரண்பாடுகளுக்கு இடையில உடன்பாடுகள் என்ன செய்து இஸ்லாம் காட்டி தருகிறது. இதனால நாங்க சொல்லுவோம் என்ன, இது நடுநிலை தன்மை கொண்டு ஒரு மார்க்கம் சொல்லுவோம். சரிதான பிள்ளைகள்? அதே மாதிரி பாருங்க, எங்கும் எப்போதும் எதையும் சமநிலை தன்மையோடு நோக்கவும் அதே மாதிரி செய்யவும் தூண்டுகின்றது. அப்ப அதில் ரப்பானியத் என்ற தெய்வீக தன்மையும் இன்சானியத் என்ற மானுடத்தன்மையும் முரண்பாடாமல் இயங்கி வருகின்றது. தீவிரவாதம் அதே மாதிரி மிதவாதம் என்பவற்றுக்கு இடையில் வசதியா என்ற நடுநிலை போக்கை கையாளுகின்றது. அப்ப எல்லாத்துக்கும் சமநிலை தன்மை தெய்வீக தன்மையா இருக்கலாம், மானுட தன்மையா இருக்கலாம், இன்சானியாவா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மத்தியில நடுநிலையை பேணக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுது. இப்படி நடுநிலை தன்மை கொண்ட மார்க்கமாக காணப்பட்டதுனாலதான் இது ஒரு வசதியா, அதாவது நடுநிலை தன்மை கொண்ட ஒரு மார்க்கம் சொல்லுவோம். உதாரணமாக, தீவிரவாதம் இல்லாம மனிதனையும் எப்படி அவன் கண்ணியப்படுத்துதோ அதே மாதிரி மார்க்கத்தையும் இஸ்லாம் கண்ணியப்படுத்துது. மனிதனையும் கண்ணியப்படுத்து, மார்க்கத்தையும் கண்ணியப்படுத்துது. இது ரெண்டுக்கும் இடையில தீவிரவாத சிந்தனை இல்ல. இப்ப எங்களோட மார்க்கத்தை பின்பற்றுவதாக கொலை செய்யணும், அவங்கள வெட்டணும், கொத்தணும் அப்படின்னு எல்லாம் இஸ்லாம் சொல்லல. எல்லாருக்கும் இடையில என்ன செய்யுது, சமநிலையாக தான் இஸ்லாம் கொண்டு போகுது. இதனால நாங்க சொல்லணும்னா நடுநிலை தன்மை கொண்ட மார்க்கம். அப்ப அதே மாதிரி பாருங்க, எனவே இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் ஏற்றது. பாருங்க, அன்றைய ஜாஹிலியா காலத்திலையும் ஏற்ற மார்க்கமாக இஸ்லாம் காணப்பட்டது. அதே நேரம்
இன்றைய நவீன உலகத்திலையும் என்ன செய்து ஏற்ற மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுது. இதனால் நாங்க சொல்லுவோம் என்ன, இஸ்லாம் என்பது எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மார்க்கம் சொல்லுவோம். கிளியரா? இதெல்லாம் கிளியரா? Also clear. ரைட், ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, வாக்கையா நடைமுறை சாத்தியமான மார்க்கம். அதே மாதிரி நிரந்தர தூது. பாருங்க, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளும் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாடுகளும் இலங்கை போன்ற நாடுகளும் துருவ பகுதிகளில் வசிக்கும் மரணித்தவர்களும் பின்பற்றும் ஏற்ற ஒரு மார்க்கமே இஸ்லாம் மார்க்கமாக காணப்படுகிறது. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வாக்கு ஐயா நடைமுறை சாத்தியமான மார்க்கம். அப்ப எல்லா பகுதிகளையும் எல்லா நாடுகளையும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள என்ன மார்க்கத்தை, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை லேசான முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு இது உகந்ததாக காணப்படுது. உதாரணமா பாருங்க, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் என்ன செய்யுது, நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுது. பாருங்க, ஐவேளை தொழுகைன்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய ஆக்களுக்கும் லேசா தொழலாம். அதே மாதிரி துருவ பிரதேசங்கள்ல ஆப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய அவங்களும் என்ன செய்யுது, லேசான முறையில அந்த ஐவேளை தொழுகைகளையும் கட்டாயம் தொழுது வராங்க. அப்ப அங்கேயும் நடைமுறைப்படுத்த இயலுமான இருக்குது, இங்கேயும் நடைமுறைப்படுத்த இயலுமா இருக்குது. அதே மாதிரி கீழே நியூசிலாந்து, ஆர்டிக் அந்தார்டிக் பிரதேசங்கள், இப்படியாப்பட்ட பிரதேசங்கள்ல கூட என்ன செய்யறாங்க, மக்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்று வாராங்க, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி வாராங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கணும் என்ன வழங்குது, நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கம். அதே மாதிரி நிரந்தர தூது, நாளை மறுமை வரைக்கும் என்ன செய்யுது, இந்த தூது, இந்த மார்க்கம் சொல்றது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சொல்லி இதனால விளங்கி கொள்ளலாம். அப்ப இதான் சொல்றோம் நிரந்தர தூது, வாக்கு ஐயா நடைமுறை சாத்தியமான மார்க்கம் சொல்லி. சேதானே புரியல்? ரைட். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாம் முன்வைக்கும் அகீதா, இபாதத், அஹ்லாக், குற்றவியல் சட்டங்கள், ஹலால் ஹராம் தொடர்பான சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள் அனைத்தும் நடைமுறை சாத்தியமானதாகவும் எல்லா காலத்துக்கும் எவ்விடத்துக்கும் பொருந்தும் அமைப்பிலும் காணப்படுகின்றமை. அப்ப இதனால நாங்க சொல்லுவோம் என்ன, இது நடைமுறை சாத்தியமான மார்க்கம் சொல்லி. பாருங்க, அகீதாவாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருந்தாலும் சரி, அஹ்லாக்காக இருந்தாலும் சரி, குற்றவியலாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியவாறு காணப்படுது. இதனால நாங்க சொல்லுவோம் என்ன, இது நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கம் சொல்லி. அதே மாதிரி பாருங்க, நிரந்தர தூது ஹாலிதா, நிரந்தர தூது ஹாலிதான்னு. அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா, இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவும் தான். இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவும் செல்வோம். இந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் பாருங்க, அன்றைய ஜாஹிலியா கால தொடக்கம் இன்றைய நவீன உலகு வரைக்கும் இன்னும் என்ன செய்யுது, இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரங்களாக இது ரெண்டு தான் இருக்குது. அப்ப நாளை மறுமை வரைக்கும் என்ன செய்யுது, இந்த அல் குர்ஆன் சுன்னாவும் என்ன செய்யும், அடிப்படை தூதாக இருக்கும். எனவேதான் எல்லா காலத்துக்கும் எல்லா சந்தர்ப்பங்களும் எங்கிருந்தாலும் அதனுடைய அடிப்படை மூலாதாரங்களாக இந்த அல் குர்ஆன் சுன்னா விளங்குது. எனவேதான் நாங்க இதை சொல்லுவோம் என்ன, நிரந்தர தூது ஹாலிதான்னு செல்வோம். அப்ப அதே மாதிரி பாருங்க, அல் குர்ஆனுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்கள் காலப்போக்கில் திருப்படைந்தன. அப்ப அல் குர்ஆனுக்கு முன்னாலும் என்ன செஞ்சு பல வேதங்கள் என்ன செய்யப்படுச்சுன்னா உலகத்துக்கு அருளப்பட்டுச்சு. அப்ப இன்ஜில் வேதம், ஜபூர் வேதம், இப்படிப்பட்ட நிறைய வேதங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு உலகத்துக்கு அருளப்பட்டிருந்தாலும் அந்த வேதங்கள் காலப்போக்கில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டாங்க. இப்படி மாற்றிக்கொண்டதுனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அது என்ன செஞ்சு திரிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. உதாரணமாக என்ன செஞ்சாங்க, மக்கள் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு லேசான மாதிரி மாத்தி கொண்டாங்க. இப்படி மாத்தி கொண்டு நினைச்சு காலப்போக்குல அந்த மார்க்கத்துடைய தூயத்தன்மை இழக்கப்பட்டுச்சு. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு எப்படி வந்துச்சோ இன்றைய வரைக்கும் அதே மாதிரி பெட்டன் என்ன செய்யுது, பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதனால நாங்க சொல்லுவோம் என்ன, இது நிரந்தர தூதுன்னு செல்வோம். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாம் என்னும் இம்மார்க்கம் உலகம் அழியும் வரை நிரந்தரமாக உயிர் வாழும் தன்மை கொண்டதாக காணப்படுது. அப்ப இதுவும் என்ன செஞ்சு நிரந்தர தூது ஹாலிதான்னு செல்வோம். இதெல்லாம் கிளியரா உங்களுக்கு? எல்லாம் கிளியரா? முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழ நாடு சவுதி அரேபியாவா இல்லாட்டி அதை விட கூடிய வாழ நாடுகள் ஈஸியா? பெரும்பாலும் சவுதி அரேபியா வரலாம். என்ன எம்சிக்யூல என்ன வந்துச்சா? இல்ல சார், சும்மா டவுட் வந்து கேட்டேன். டவுட் சும்மா டவுட் வந்து கேட்டேன்.
எம்சிக்யூ அதை விட வந்தது கஷ்டமாவே. இந்த முறையா தேர்ட் டைமா பிள்ளை? ஓ சார், ம். அந்த எத்தனை யூனிட் தானா? எத்தனை யூனிட்? வியாபாரம் அந்த 5 யூனிட்டுமே வந்து 5 யூனிட் உங்களுக்கு இன்னும் படிச்சு தந்தில்லே? ஸ்கூல்லயும் படிச்சு தந்தில்ல, கிளாஸ்லயும் இல்ல சார். என்ன அதுதான். பேப்பர் வச்சு போட்டோ வந்து போடுங்க. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு போடையிலாத பிள்ளைகள் 5 யூனிட் உங்களுக்கு படிச்சு தந்தில்லாட்டி அவங்களுக்கு என்ன கேள்வி போடையிலாதே அவங்களுக்கு? இல்ல ப்ரொவின்சியல் லெவல் பேப்பர் சார் எடுத்துச்சு இந்த முறை. ப்ரொவின்சியல் லெட்டர். சரி சரி சரி. மத்த பேப்பர் எல்லாம் 2ஆம் தடவை நடக்கு. பொலிட்டிக்கல் எல்லாம் 2 தடவை. சரி சரி சரி. இந்த என்ன அப்ப இந்த முறை கஷ்டமா இருந்துச்சு அப்படியா? பேப்பர் படிக்காததுல இருந்து எல்லாம் கேள்வி வந்துச்சா? சில பேர் தான் எல்லாமே படிச்சா அதேதான். சரி, ஓகே. நான் பாப்போம். பாட்டு அவங்களுக்கு பிள்ளைகள் அந்த கிளாஸஸ் வச்சு கொள்ளையெல்லாம் போய்த்த அந்த என்ன 2026 பிள்ளைகளுக்கு செமினார் செய்யறதுனால அப்ப இன்றையிலேருந்து அவங்களுக்கு கிளாஸஸ் செய்யலாம். சரியா? கண்டினியூஸா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களோட கிளாஸ் நடக்கும் தான். நாளைக்கு ஆகிது உங்க கிளாஸ். நாளைக்கு ஆகிது. நாளைக்கு தானே நம்மள? ஓ சார், நாளைக்கு. அப்ப நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கொஞ்சம் என்ன அவர்ஸ் கூட்டணும் போல. இப்ப ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் கிளாஸஸ். நான் நாளைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? 1.5 hour நடக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீடா போகணும். சரியே? அதே மாதிரி இந்த உங்களுக்கு அந்த தேர்ட் டைம் செகண்ட் டைம் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னேன். அதை வச்சுக்கொள்ள மேலாம் போயிட்டு எனக்கு இன்ஷா அல்லாஹ் தேர்ட் டைம் வைக்கிறேன். இபாதத்தை முடிச்சுட்டேன் உங்களுக்கு என்ன செய்யறேன், உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன். சரியா? சரியானே? ரைட். பாருங்க, அடுத்து பாருங்க, பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம். பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் சொல்லக்கலே மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு மிக பரந்ததும் விரிந்ததும் வியாபித்து நிற்கும் அண்டப்பெருவெளியையும் அதனுள் அடங்கும் சகல கூறுகளையும் குறிக்கும் வார்த்தை பிரபஞ்சமாகும். அப்ப மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மிக பெரியது, பறந்து விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றுதான் நாங்க சொல்லுவோம் என்ன பிரபஞ்சம் சொல்லி. உதாரணமாக அல்லாஹ் தவிர்ந்த அனைத்தும், அல்லாவையும் அவனது அர்ஷையும் தவிர்ந்த அனைத்தையும் நாங்க என்ன சொல்லுவோம், பிரபஞ்சம் செல்வோம். அப்ப இந்த பிரபஞ்சம் பற்றிய கண்ணோட்டத்துல ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு விதமாக கண்ணோட்டங்கள் சொல்றாங்க. சிலவங்க சொல்றாங்க என்ன, அது தானாக உருவாகிச்சு. சிலவங்க சொல்றாங்க என்ன, ரைட், அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, இல்ல அது சும்மா உருவாகினது. இன்னும் சிலவங்க சொல்றாங்க என்ன, ரைட், இன்னும் சிலவங்க சொல்றாங்க என்ன, சூரியனுடைய சக்தியிலிருந்து தான் பிரபஞ்சம் தோற்றம் பெற்றது, இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம். அதே மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுது, இவ எல்லாத்துக்கும் மத்தியில இஸ்லாம் ஒரு கண்ணோட்டத்தையும் சொல்லி காட்டுது. சரியா? அப்ப நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். பாருங்க, முதலாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் தானாக தோன்றி படிப்படியாக வளர்ச்சி கண்டது என்பதுதான் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்லுவோம். பிரபஞ்சம் சொல்றது, இந்த உலகம் சொல்றது தானாக தான் உருவாகிச்சு. அந்த தானா உருவாகினது அதாக தான் என்ன செஞ்சு சொன்னா வளர்ச்சி கண்டு கொண்டு பெய்துச்சு. அதாக தான் என்ன செஞ்சு வளர்ச்சி கண்டு கொண்டு பெய்துச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி என்ன, கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்த இந்த கிரேக்க சிந்தனையாளர்கள் இதன் முன்னோடிகள் ஆவார்கள். அப்ப கிரேக்க சிந்தனையாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை முன் வச்சாங்க. உதாரணம் என்ன, இந்த பிரபஞ்சம் சொல்றது தானாக உருவாயிச்சு, அதே மாதிரி தானாக தான் வளர்ச்சி கண்டதுன்னு சொல்றத அந்த ஒரு டெபினிஷனை, அந்த ஒரு கருத்தை யாரு முன் வச்சான்னு சொன்னா இந்த கிரேக்க சிந்தனையாளர்கள். கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு உருவான அந்த கிரேக்கர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்படியாப்பட்ட ஒரு கோட்பாடை வச்சாங்க.
அப்போ உலகம்னு சொல்றது தானாக உருவாயிடுச்சு, அது தானாக தான் வளர்ச்சி கண்டதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விளையாட்டானே அதே மாதிரி பாருங்க, கிறிஸ்துக்கு பின் 15ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் அறிவியல் புரட்சி இக்கொள்கையில் புதிய எண்ணக்கருவை தோற்றுவித்த காரணமாகின. விளையாச்சா அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கிறிஸ்துக்கு பின் 15ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அறிவியல் துறையில புரட்சி கண்டவங்களாக மாறினாங்க. இப்படி மாறினோடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினாங்க. அவங்க சொன்ன கருத்துகள் பாருங்க கீழே போட்டிக்குது. என்ன நடந்துச்சு, அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இதே மாதிரியான சில கருத்துக்களை முன் வச்சாங்க. என்ன, பிரபஞ்சம் என்பது தானாக தான் உருவாயிடுச்சு, அது தானாக தான் படிப்படியாக என்ன செஞ்சு வளர்ச்சி கண்டு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்ற கருத்தையும் அவங்க முன் வச்சாங்க. சரியானே? ரைட். அதே மாதிரி பாருங்க, படைத்தல் கோட்பாடு ரெண்டாவது கோட்பாடு என்னன்னு சொன்னா, இது முதலாவது கோட்பாடு. என்ன முதலாவது கோட்பாடு? என்ன, பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சொல்லக்கொள்ள உலகம் என்பது தானாக உருவாகிச்சு, அது தானாகவே வளர்ச்சி கண்டதுன்னு சொல்றது. ரைட். ரெண்டாவது கோட்பாடுன்னு சொன்னா படைத்தல் கோட்பாடு. படைத்தல் கோட்பாடுன்னு சொல்ற என்னன்னு சொன்னா மதம் சார்பான சிந்தனையாளர்கள் இக்கோட்பாடை முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மதத்தை ஒரு ஆக்கள் சில ஆக்கள் பின்பற்றாங்கன்னு சொன்னா அந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கும் என்ன, ரைட், உலகம் என்பது, இந்த பிரபஞ்சம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது, அந்த இறைவனால் தான் பரிணாமப்படுத்தப்பட்டது, அந்த இறைவனால் தான் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு கோட்பாடு முன் வச்சுப்பாங்க. ஏதான் சொல்லுவோம், மதம் சார்பான சிந்தனை கோட்பாடுன்னு சொல்லி. அப்ப இந்த படைத்தல் கோட்பாடுன்னு சொல்றது மதம் சார்ந்த கோட்பாடு. விளையானே? அப்ப அதுல பாருங்க, இச்சிந்தனையின்படி பிரபஞ்சம் ஆஹ் சரி ஒவ்வொரு கூறும் தனித்தனியாக படைக்கப்பட்டமை, பரிணாமத்துக்கு எவ்வித சான்றும் இல்லை என்றும் என்பது இத்துறை சார்ந்தோரின் கருத்தாகும். விளையானா? அப்ப இந்த துறையை சார்ந்தாங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா படைத்தல் கோட்பாடை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் சொல்றது தானாக உருவாகல, ஒரு இறைவனால உருவாக்கப்பட்டது, அது பின்னால் அந்த இறைவன் தான் என்ன செஞ்சான்னு சொன்னா பாதுகாத்து கொண்டு வாரான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த படைத்தல் கோட்பாடுன்னு சொல்லுவோம். சரியான பேர் பாங்க கேக்குதுன்னு சொல்ல பாங்க கேட்டு முடியும் கிடக்கும். ரைட். பாருங்க, அடுத்தது பாருங்க, இஸ்லாமின் நிலைப்பாடு. இஸ்லாத்தின் நிலைப்பாடுன்னு சொல்லக்கொள்ளே வஹீன் அடிப்படையில் உருவானது. வஹீன் அடிப்படையில் உருவானு சொல்லக்கொள்ளேன்னா ஒன்றுமில்லா நிலையில் இருந்த இந்த உலகத்தை அல்லாஹ் தான் என்ன செஞ்சான்னு சொன்னா இதனை படைத்தான். விளைஞ்சா ஒன்றும் இல்லாம இருந்த இந்த உலகத்தை அல்லாஹ் தான் என்ன செஞ்சான்னு சொன்னா படைச்சு, எனவே இதற்கு ஓர் ஆரம்பம் உண்டு.
இல்லைங்களா? அப்ப ஒன்றும் இல்லாத ஒன்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், படைச்சான். இதனால் நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா இதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. ஒரே நினைப்புகள். அதே மாதிரி வானங்கள் பூமியை படைத்தது, அதில் இருளையும் ஒளியையும் உண்டாக்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அல் குர்ஆன் வசனம் ஒன்று இருக்குது. அப்ப இதான் அடிப்படையா வச்சு பார்க்கக்கூடிய வானங்கள் பூமிகள் இருளையும் ஒளியையும் படைச்சது யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான் படைச்சான். எனவே நாங்க சொல்றோம் என்ன, இந்த பிரபஞ்சம் என்பது அல்லாஹ் தாலாவினால படைக்கப்பட்டதுன்னு சொல்லி. நானே அதே மாதிரி பாருங்க, படைத்தது மாத்திரமின்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதியையும் நிர்ணயித்த சாரி நிர்ணயத்தையும் விகித்தான் விளைவிச்சான். அப்ப அதை அடிப்படை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல படைச்சிட்டு அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செஞ்சான்னு சொன்னா ஒவ்வொரு நியதியை அல்லாஹ் தாலா படைச்சிருக்கிறான். விளையானே உதாரணமாக ஒரு பொருளை படைச்சிட்டு இந்த பொருளுடைய என்ன செய்யறது, ஆரம்ப காலம் இதுதான், முடிவு காலம் இதுதான் சொல்லி ஒவ்வொரு விதியையும் படைச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகத்துல படையப்படுத்த ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் தாலா செஞ்சான் ஒவ்வொரு விதியை படைச்சு அந்த விதியின் பிரகாரம் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டி படுத்து கொண்டு இருக்கிறான். அப்ப அதான் சொல்லுவோம், படைத்தது மாத்திரமின்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதியையும் நிர்ணயத்தையும் விகித்துள்ளான். பாருங்க, அனைத்தையும் படைத்த அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதியையும் பிரமாணத்தையும் ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாருங்க, பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, பிரபஞ்சத்தை வீணாக படைக்கல, ஒரு சத்தியத்தின் அடிப்படையில படைச்சிருக்கான். என்ன சத்தியம்? ரைட், இந்த பிரபஞ்சம் சொல்றத மனிதன் என்பவன் அவனுடைய விளைநிலமாக, மறுமைக்குரிய விளைநிலமாக எடுத்து அதை என்ன செய்யணும், நாளை மறுமையில என்ன செய்யணும்னு சொன்னா வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு விளைநிலமாக என்ன செய்யணும், இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளணும் செல்வத்தான் என்ன செஞ்சுக்கிறான், இந்த உலகத்தை படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு அடிப்படை நோக்கமாக வச்சிருக்கான். நானே அப்ப வானங்களையும் பூமியையும் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்துள்ளோம் என்பதுதான் இதனுடைய ஒரு வீணாக படைக்கவில்லை என்பதற்கான ஒரு உதாரணம். சரியானே? அதே மாதிரி பாருங்க, பிரபஞ்சத்தின் இயக்கம் குருட்டுத்தனமானது அல்ல. அப்ப சூரியன் அதற்குரிய விதியில் சுழன்று கொண்டிருக்கின்றது. இதுவே அதற்கு இறைவன் விதித்த விதியாகும். அப்ப சூரியன் சொல்றத அல்லாஹ் தஆலா செய்கிறான், அதனுடைய விதியை சுத்த வச்சிருக்கிறான். அதே மாதிரி சந்திரன் என்பதை அதனுடைய விதியை சுத்த வச்சிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு கோள்களையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான், ஒவ்வொரு விதிகளை சுத்த வச்சிருக்கிறான். இத மாதிரியான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா செய்கிறான், ஒவ்வொரு விதியின் பிரகாரம் என்ன செய்கிறான், சுழன்று கொண்டு இருக்குது. அப்ப அதே மாதிரி பாருங்க, கிறிஸ்தவம் போன்ற சில மதங்களும் அதே மாதிரி நவீன விஞ்ஞானமும் பிரபஞ்சத்தை இயக்குவிக்கும் சக்தி இருப்பதை ஏற்படுகின்றது. அதே மாதிரி அந்த வகையில் அந்த சக்தியே அல்லாஹ் என இஸ்லாம் அறிமுகப்படுத்துகின்றது. அப்ப விஞ்ஞானமும் என்ன செய்யுது, பிரபஞ்சம் என்பது ஒரு சக்தியின் பிரகாரம் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விஞ்ஞானம் என்பது சக்தியின் நோக்கமாக ஒன்று உருவாகி கொண்டிருக்குது, அதன் மூலமாக என்ன செய்து இந்த பிரபஞ்சம் நடைபெற்று கொண்டிருக்கு சொல்லப்படுது. அப்ப அதைத்தான் இஸ்லாம் சொல்லுதோ, அந்த சக்தி யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான் அந்த சக்தி. இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான் சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதான் சொல்லுவோம் பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, பிரபஞ்சமும் அதில் உள்ளவைகளும் அல்லாஹ்வின் நாட்டப்படி ஒரு நாள் அழியும். அப்ப நான் சொன்னேன் மேல, ஒவ்வொரு விதியின் பிரகாரம் என்ன செய்யுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்க மட்டும் இல்லாம அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் படைக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த விதியின் பிரகாரம் ஒரு நாள் அழியும். அந்த பிரபஞ்சமும் அழியும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் அழியும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாருங்க, பிரபஞ்சம் அல்லாஹ்வின் ஆற்றலின் வெளிப்பாடு என்பவற்றை கூறும் அல் குர்ஆன் அல்லாஹ்வை எவ்வாறு அறியலாம் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது. அப்ப பிரபஞ்சம் அல்லாஹ்வின் ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதை கூறக்கூடிய அல் குர்ஆன் அல்லாஹ் எவ்வாறு அறியலாம் என்பதையும் கூறுகின்றது. எப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களையும் நாங்க சிந்திக்கும் போல என்ன செய்யலாம், அல்லாஹ் தாலாவுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய சக்தி என்னன்னு சொல்லி எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு பொருளை அல்லாஹ் தாலா படைச்சிருக்கிறது அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துற மூலமாக, அவனுடைய சக்தியை வெளிப்படுத்துற மூலமாக தான் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்க, இறைவனின் யதார்த்த
அர்த்தத்தினை விளங்க முடியாவிட்டாலும் அவனது படைப்புணங்களின் அவனது ஆற்றல், விவேகம், மாட்சிமை முதலான அம்சங்களை பேசி கொள்வதற்கு இது உதவுதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம, எனவேதான் அல் குர்ஆன் சொல்லுது என்று சொன்னா படைப்பினங்கள் குறித்த சிந்திக்க தூண்டுகின்றது. அவ படைப்பினங்களை அல்லாஹ் தாலாவுடைய ஆற்றல் தொடர்பாக சிந்திக்க இது தூண்டுகின்றது. கிளியர் தானே? எப்படி எழுதலாம்? எல்லாம் கிளியரா? ரைட். நல்லா தூக்கம் போயிடுச்சா? இல்ல சார். தூக்கம் போகல. ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நாளைக்கு கிளாஸ் பார்ப்போம். சரியா? நாளைய கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் ஃபெஸ்ட் யூனிட் முடியும். அதோட என்ன செய்யலாம், உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் முடியும். சரியா? 2028 பிள்ளைகளுக்கான ஃப்ரீ கிளாஸ் முடியும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? என்னமா டவுட் இல்ல சார். ரைட். ஓகே. ரைட். இப்ப